ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆனி மாதம் 23ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 7ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை. நட்சத்திரம் அனுஷம், சந்திராஷ்டமம், அஸ்வினி யோகம், சித்த யோகம், நித்திய யோகம், சுபம், திதி துவாதசி, கரணம் பாலவம், சமநோக்கு நாள், வார சூலை கிழக்கு, பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை, மேலும் 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய சிறப்பு ஆலய வழிபாடுகள்: திருவல்லிக்கேணி அழகிய சிங்க வாகனத்தில் புறப்பாடு, திருத்தங்கல் அப்பன் சேஷ வாகனத்திலும் தாயார் தோளுக்கேணி ஆலயம் பவனி, திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழக்கு திருவிழா, மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்பொன்னூஞ்சல் பதிகம் பாடி ஊஞ்சல் உற்சவம், திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சமேத காந்திமதி அம்மன் கோவிலில் காலை 7:30 மணிக்கு நடராஜர் வெள்ளை சாத்தி உட்புறாக விழா, காலை 8 மணிக்கு நடராஜர் பச்சை சாத்தி திருவிதி விழா, மாலை 5 மணிக்கு கங்காளநாதர் தங்கசப்பரத்தில் பவனி, இரவு 10 மணிக்கு தேர் கடாட்சம் வீதி விழா, தங்க கைலாச பர்வத வாகனம் தங்கக்கிளி வாகனத்தில் பவனி. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம், இன்று தொழில் ரகசியங்களை மெனக்கிடுவதில் மிகவும் முயற்சி எடுப்பீர்கள். சிலர் ரகசியமான தொழில்களை செய்ய முற்படுவீர்கள். எதுவென்றாலும் இன்று ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கவும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் இணையாக வந்து சேரும். உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் அரசு உதவிகள் நன்றாக கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். உங்கள் விருப்பத்தை நண்பர்கள் நிறைவேற்றுவார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பதவிக்கேற்ற பதற்றங்கள், குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. என்று மனதிற்குள் ஒரு ரகசியம் உங்களை வாட்டி வைத்து கொண்டிருக்கும். அதை புறந்தள்ளிவிட்டு காரியத்தில் கவனமாக இருங்கள். பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். ரிஷபம், இன்று உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில்சார் பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அதிகாரப்போக்கு கண்டிப்புகளை தவிர்க்கவும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதரர் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்தில் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். உறவினர்களால் சங்கடங்கள் வந்து சேரும். வாழ்க்கை துணையுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். அவருடைய சிந்தனைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும். அதை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மிதுனம், இன்று எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் கடின முயற்சியாலும் கடின உழைப்பாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். ஆளுமைத்தன்மை வெளிப்படும். தலைமை பண்புக்கு மதிப்பு உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். விரும்பிய பயணங்களை இன்று ஏற்று மகிழ்ச்சி காண்பீர்கள். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தொழிலில் அனுபவஸ்தர்கள் வழிகேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். அவர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மிகப்பெரிய பாக்கியமாக கருதலாம். கடகம், இன்று விரும்பிய மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றிகளை காண முயற்சி செய்வீர்கள். தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். பணப்புழற்சி பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலைச்சலை தருவதால் தவிர்க்கவும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் கால வரியங்களையும் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் சில சலசலப்புகள் சங்கடங்கள் வந்து தீரும். பேச்சில் உஷ்ணத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது.
மூத்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார். சிம்மம், நீங்கள் சிறப்பாக திட்டங்களை மாற்றி எதிர்ப்புகளை மீறி இன்று உங்களுடைய காரியங்களை சாதிக்க முற்படுவீர்கள். இதற்கு உங்களுடைய அந்நிய நபர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பணபலம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அரசு விஷயங்கள், அரசியல்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சகோதரர் உங்களை சார்ந்திருப்பதால் அவரை அனுசரித்து செல்லவும் அல்லது அவருக்கு ஆதரவாக இருக்கவும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரலாம், அதை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். கன்னி, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் என்பதால் அதை தவிர்க்கவும் அல்லது பயணங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசு விஷயங்கள், அரசியல்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையோடு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். பழையவற்றை பேசி பிரச்சனைகளை கலப்ப வேண்டாம். துலாம், உங்களுடைய வாக்கு வலிமையால் இன்று தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைவீர்கள். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணி சுமை கூடும் இருந்தாலும் அதை சுகமாக கருதுவீர்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரி வளர்ச்சி அனுகூலமாகவும் ஆதாயமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. விருச்சிகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். அதற்காக சில முயற்சிகள், திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறுவீர்கள். அதற்கு உங்களுக்கு அந்நிய மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயத்தை பெற்றுத்தரும். அரசு விஷயங்கள், அரசியல்களில் பிரச்சனைகள் தரும் என்பதால் அவற்றை இன்று தவிர்ப்பது நல்லது. பெண்கள் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கான வழிவகைகளை செய்து வெற்றி பெற செய்வார்கள். வாழ்க்கை துணையும் அதே இடத்திலிருந்து உங்களை வெற்றி காண வைப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. தொழில் மாற்றங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. தனுசு, தேவையற்ற சிந்தனையை தவிர்த்து முயற்சிகளிலும் திட்டங்களிலும் கவனம் செலுத்தினால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கலாம். பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசியல்களில் திட்டமிட்ட வெற்றிகளை பெறலாம். குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும். நண்பர்கள் எதிரிகளாக மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்வது இன்றைய புத்திசாலித்தனமாக உங்களுக்கு தோணலாம். மகரம், உங்களுடைய சுய முயற்சிகள், உங்களுடைய வாக்குப்பளிதம் இதையெல்லாம் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண உதவும். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள். அரசு விஷயங்களில் அலைச்சல்கள் இருப்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நட்பு வட்டமிடியும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இன்று சகோதரர்கள் சில அவமானங்கள், வீண் பலிகளை சந்திக்க நேரிடும். இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். கும்பம், இன்று அனவசர்கள் முதியோர்களின் பேச்சு, அறிவுறுத்தல் கேட்டு நடந்தால் நன்றாக இருக்கும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். தொழிலில் உங்கள் வாக்குத்திறவியால் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசு விஷயங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்று நீங்கும். சகோதர அந்தஸ்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கும்.
தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் அல்லது தொழிலையே மாற்ற சிந்தனை மேலோங்கும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மீனம், இன்று அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். உங்களுடைய செல்வாக்கு ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து புதிய நிலைக்கு மாறும், அதிகரிக்கும். பெண்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் திட்டமிட்ட வெற்றிகளை கிடைக்கும். நண்பர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி நண்பர்களின் உதவி உங்களுக்கு நன்றாக இருக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசனம், கந்தாசனம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.